ஓம் க்ஷுத்பிபாசாமலான் ஜேஷ்டாமலக்ஷ்மீநாசயாம்யஹம் அபூதிமசம்ருத்திஞ்ச சர்வான் நிர்ணத மே கிருஹாத் महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः हरि ओम அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆன்மீக இனிய வணக்கம். தனுசு ராசி இந்த மார்ச் மாதத்துல எப்படி இருக்கு? ஏதாவது நல்லது இருக்கா, கெடுதல் இருக்கா? நல்லது இருந்தால் சந்தோஷம், கெடுதல் இருந்தால் ஏதாவது பரிகாரம் தேவையா? இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. முக்கியமாக பாருங்க, 7ஆம் தேதி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு புதன் 4ஆம் இடத்துக்கு வராரு. அதே மாதிரி 7ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு. இது ரொம்ப நன்மை, சூப்பரான ஒரு விஷயம். 15ஆம் தேதி செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வராரு. இது கூட நல்லது தான். 25ஆம் தேதி புதன் 5ஆம் இடத்துக்கு வராரு. ஓரளவுக்கு பாசிட்டிவ், அவ்வளோதான். 31ஆம் தேதி மார்ச் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு உச்சகட்ட ஸ்தானத்துக்கு வராரு. 31ன்னா அதுக்கு அடுத்த மாதத்துக்கு போயிடும். இது கிரகங்களோட சேஞ்சஸ். 9ஆம் தேதி அமாவாசை, 25ஆம் தேதி பௌர்ணமி, 9ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு விசேஷமாக பூஜை பண்ணுற நாள். 8ஆம் தேதி சிவராத்திரி உற்சவம். எல்லாரும் சிவ வழிபாடு பண்ணுங்க, சிவனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். சரி, அப்படின்னா நம்ம இந்த ராசி பலனை பார்த்துடலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு குரு பார்வை இருக்கு. குரு இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் பார்வைன்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனால மேலும் ப்ளஸ் பாயிண்ட். உங்கள் நல்ல உடல் சரீரம் நல்ல பலமாக இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், நல்ல சுகமாக சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. உங்களோட தாய் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுது. தாய் சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீந்துடும். மார்ச் மாதத்தில் சந்தோஷம் கிடைக்க போகுது. இந்த ராசிலிருந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியானது சூரிய பகவான். பாக்கியாதிபதி யாரு? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் நல்லா இல்லைங்க. 14ஆம் தேதி வரைக்கும் சத்ருஸ்தானத்தில் இருப்பார். அதே 14 கழிஞ்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வராரு. அவர் யாரு? பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துக்கு வராரு. அதனால மார்ச் 14ஆம் தேதிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலைக்கு நீங்கள் கை வச்சாலும் அது சக்சஸ் தான், ஃபெயிலூர் கிடையாது. ஃபெயிலூர் ஆகாது, ஆகக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 7 நாட்டு சனி இல்லை, அர்த்தாஷ்டமம் இல்லை, அஷ்டம சனி இல்லை, பஞ்சம சனி இல்லை, சனி கண்டக சனி இல்லை, சனி தோஷம் கிடையாது, எந்த விதமான சனி பிரச்சனையும் கிடையாது. மேற்கொண்டு குரு பார்வை இருக்கிறதுனால குரு பலனும் உங்களுக்கு பலமாக தான் இருக்குது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதன் நல்லா இல்லைங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியும் விவாகஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் நல்லா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கூட புதன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது நவக்கிரகத்துக்கு போய் நவக்கிரக பிரதட்சணை பண்ணி புத கிரகத்தை நல்லா வேண்டிக்கிட்டு ஓம் புத கிரகாய நமஹான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புதனோட அருள் கிடைக்க போகுது. அது விட்டு எந்த விதமான பரிகாரமும் பூஜையும் தேவையில்லைங்க. இருந்தாலும் 10ஆம் இடம்ன்றதுனால உத்தியோகஸ்தானம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தசமஸ்தானம் பலகீனமாக இருக்குது. அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் பார்த்துக்கணுன்னா நல்ல பலமாக இருக்கிற கிரகத்தை உபயோகிச்சுக்கணும். 7ஆம் இடம் கல்யாணஸ்தானன்றதுனால கூட நீங்கள் விவாகஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்டமான ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலும் அதை சரியாக்கிக்கணும்னா புதசாந்தி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் பாருங்கள், உங்கள் ராசிக்கு லாபாதிபதி, அதாவது உங்களுக்கு லாபம் கொடுக்கறது, அப்புறம் கடன் ஜாஸ்தி பண்ணுறது, உங்கள் ஆரோக்கியம் கம்மி ஆகிறது, உங்கள் சத்ருக்கள் ஜாஸ்தி ஆகிறது, இது எல்லாத்துக்கும் அதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் சூப்பராக இருக்கார். அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், கடன் ஆகாது, உங்கள் ஆரோக்கியமும் நல்ல ஸ்திரமாக இருக்கும், சத்ருக்களும் உங்களுக்கு தூரமாகிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு லாபாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் திருத்திய பாவம். அதுக்கடுத்து உங்களுக்கு நஷ்டாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்தான ஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்க தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்ஸ்தானம், கல்விஸ்தானம் இதனை சேத்தாப்புல உங்க தைரியஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் தைரியஸ்தானத்துல இருக்காரு. அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், செவ்வாய் மூணு பேரும் இருக்கிறதுனால, இந்த 3 கிரகம் இருக்கிறதுனால என்ன பலன் அதை பார்த்துடலாம். நம்ம
தைரியஞ்ச வீரிய பலமூல பலாசலானி வக்ஷே திருத்தியே பவனாத் கிரமசோகிலானி என்கின்ற ஒரு ஸ்லோகம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது கோச்சாரத்துல என்ன பலன்? நல்ல தீரமா சூரமா நல்ல பலமா இருப்பீங்க, தைரியம் ஜாஸ்தி இருக்கும், சகோதரி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து நல்லா ஈஸியாக தீர்த்துருவீங்க, நல்ல தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோகம் அதாவது உடல் பிரச்சனை வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும், அது நல்ல பலன் இருக்கும். உத்தமமான சந்தோஷ வாழ்க்கை உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்க போகுது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்தி அபிவிருத்தி ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதுக்கடுத்து சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. கெடுதல் வந்து தூரமாயிடும், நல்லா விலாசமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஆர்கிடெக்டு, அப்புறம் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அப்புறம் டிராயிங்கு, கலை அதாவது சினிமா, இந்த எடிட்டிங்கு, அனிமேஷன், கிராஃபிக்ஸ் டிசைனர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸு, சோஷியல் மீடியா உள்ளவங்க, அதாவது இந்த சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டமான பிக்சர் ஆக்ட்ரஸ்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டட் காஸ்மெட்டிக்ஸ் சேல் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, பியூட்டி பார்லர் வச்சுக்கிறது, மாடல் ரிலேட்டட், ட்ரெஸ் ரிலேட்டடு, இந்த மாதிரி சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டமான ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உத்தியோகம் செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். அது இல்லாமல் பாருங்க, பயம்ன்றது நிவர்த்தி ஆகிடும், நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாகன யோகமும் இருக்குது, தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் சனி பகவான் அவரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சொல்லுது? சீதளம் நைவ சித்தம், அதாவது நல்ல ஒரு அதிகாரம் வந்து கிடைக்க போகுது, உங்கள் பேச்சுவார்த்தை நல்ல பலமாக இருக்க போகுது. அது இல்லாமல் பாருங்கள், சனி அனுகிரகத்தினால நல்ல அபிவிருத்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி வந்து ஸ்வக்ஷேத்திரத்தில் இருந்தால் நல்ல சுப பலன் இருக்குது, அதிகாரம் கிடைக்க போகுது, ஒரு சேர் கிடைக்க போகுது. நீங்கள் பலமாக பிரயத்னம் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாம பாருங்க, உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அரசியல் சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது கவர்மெண்ட் ஜாப் பண்ண யோகம் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாம தூரமான பிரயாணம் வந்து உங்களுக்கு சௌரியமா இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதா இருக்குங்க, கெடுதல் சொல்றதுக்கே இல்லை. அப்புறம் பணம் வந்து ஏதாவது நீங்க எடுத்து வைக்கணும், எப்படி பண்ணணும், ஆர்டி பண்ணணும்னா இது நல்ல டைம், இது வந்து உபயோகிச்சுக்கோங்க. நல்லா எல்லாரு கூடயும் ஸ்நேகமா இருங்க, யாருக்கிட்ட கூட நீங்க எதிராளியா இருக்காதீங்க. அப்போ பந்துகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சுகமும் சந்தோஷம் கொடுப்பாங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். அது இல்லாமல் பாருங்க, ஒரு வாகன யோகம் கூட உங்களுக்கு இருக்கு, குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரீங்க, நல்ல கௌரவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த உங்களுக்கு சக்சஸ் விஜயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் ஊர்லேயே உங்களுக்கு நல்ல பேச்சு, நல்ல பேரு புகழ் கிடைக்க போகுது. லாபமான ஒரு பிஸ்னஸை பண்ணுவீங்க, ஆதாயம் வந்து அபிவிருத்தி ஆக போகுது, நல்ல ஸ்தானன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் பாருங்க, இந்த வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அதை வந்து சரி பண்ணிப்பீங்க, அது பெரிய அளவுக்கு போகாமல் நீங்கள் பார்த்துப்பீங்க, அதில் சக்ஸஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்கள் சோஷியல் சர்வீஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கு வேண்டிய செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அது சம்பந்தப்பட்டமான சுபகாரியம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தனுசு ராசிங்களுக்கு குரு பார்வை இருக்கு. மேற்கொண்டு எந்த விதமான சனி பிரச்சனையும் இல்லை. ஒரே பிரச்சனை இந்த மாசத்துல புதன் நல்லா இல்லை. அதனால புத கிரகத்துக்கு நீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, புதனை ஸ்லோகத்தை சொல்லிட்டு, புதனை பிரார்த்தனை பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நிவர்த்தி ஆகிடும், சந்தோஷமா இருப்பீங்க. பாத்தீங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூரணி அனுகிரகம் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து, சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து.